நான் அந்த ஊருக்கு போகிறப்போ போகவே கூடாதுன்னு தான் நினச்சேன். யார்ட்டையுமே இது கோவப்பட்டதே இல்லை. 22 இயர்ஸில் மோஸ்ட்லி கிஃப்ட் அவ்வளோக்கா வந்ததே இல்லை. நாங்கள் போன தினமும் ஒரு 2 பேக் தான் எடுத்துகிட்டு போனேன். ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா 4 பேக்கோட விட்டேன். பர்த்டே அன்னைக்கெலாம் கரெக்டாக கிஃப்ட் கொடுத்தாங்க. என் பர்த்டே கண்டுபிடிச்சி இதான் இருக்கிறதுலையே பெரிய கிஃப்ட்டு கொடுத்தவங்களும் ஸ்பெஷல் தான். அந்த காலேஜுமே ஸ்பெஷல் தான். கூட இருக்கவங்க நம்ம பார்த்துக்கிட்டா மேலே இருக்கவங்க நம்மளை பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சத்யா சார் பேசுகிறேன். நீங்கள் மேரேஜுக்கு கிஃப்ட் வந்து பார்த்துருப்பீங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு கிஃப்ட் வந்து பார்த்துருப்பீங்க, ஈவன் பர்த்டேக்கு ஸோ நிறைய கிஃப்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சாருக்கு அவர் ஜஸ்ட் போயிட்டு கிளாஸ் எடுத்து வந்ததுக்காக மட்டும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவர் பிடிச்சி அவர் கொடுத்து அவருக்கு கிஃப்ட் கொடுத்த சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னே தெரியாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு 2.5 3 months பார்த்து பழகி கிளாஸ் எடுத்தது பிடிச்சி போய் சாருக்காக இவ்வளோ பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சாருக்கு அவர் ஒரு டீச்சருக்கு இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ நான் இப்போ தென்காசிலேருந்து ரீசெண்டாக தான் வந்தேன். அங்கே என்னென்ன நடந்துச்சு, அங்கே எனக்கு எவ்வளோ கிஃப்ட் வந்துச்சு, யார் யார் கொடுத்தாங்க அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், சத்யா சாரோட லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, இந்த ஃபீட்பேக் வீடியோஸ் இருக்குது, இன்னும் கிஃப்ட் நிறைய இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற நீங்கள் ஆசையாக இருந்தாலும் அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சத்யா ஸ்பீக்ஸ் அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போகிற வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிஃப்ட்டை அன்பேக் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நான் ரீசெண்டாக தென்காசியிலேருந்து டீச்சிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்தேன். நான் அந்த ஊருக்கு போகிறப்போ போகவே கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் என்னென்னு தெரில, காட்ஸ் கிரேஸ் நான் அங்கே போயிட்டு வந்தேன். அங்கே போனதில் நான் நிறைய உண்மையான பீப்புளை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நானாக இருந்தது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ கடைசியில் கிளாஸ் முடிச்சுட்டு வரப்போ லாஸ்ட் வீக்லேருந்து ஃபுல்லாகவே கிஃப்ட்டு தான். அதுவும் என்னோட இந்த 22 இயர்ஸில் மோஸ்ட்லி கிஃப்ட் அவ்வளோக்கா வந்ததே இல்லை. எஸ்பெஷலி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எனக்கு கிஃப்டாக கிடச்சதே இல்லை. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். அதுவும் பர்த்டே அன்னைக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கிஃப்ட்டு, என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் நான் மோஸ்ட்லி பிரிக்காமல் தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ பிரிப்போம், வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பர்த்டே அப்போ வந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓவராலாக வந்த ஃப்ரேம்ஸ். இதுலேயே ஒரு 3 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ வந்ததை பிரிப்போம். இது ஆல்ரெடி அவங்க பிரித்து தான் கொடுத்தாங்க காலேஜ்லேயே. இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன், சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பர்த்டே அப்போ வந்த ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டோட்டலி. பட் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சு போகிறப்போ சார் இருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கிஃப்ட்டு பிரித்து கொடுத்தாங்க. ஸோ அது பார்க்கவே லைக் இன்ஸ்டாலேருந்து நான் போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதில் கேலண்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஹாப்பி பர்த்டே சத்யா சார், ஹாப்பி பர்த்டே சார், விஷிங் யூ a year filled with success, good health and happiness. Your leadership and guidance inspire us every day. May this year bring you closer to your goals and dreams. Enjoy your special day. ஸோ இதுதான் அந்த காலேஜில் கொடுத்தாங்க. தென்காசியில் நல்லமணி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சத்யா சாருக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான். ஸோ இந்த கிஃப்ட்டை அவங்க கொடுக்குறப்ப பிரித்து தான் கொடுத்தாங்களா. அவங்க நான் அன்றைக்கி பேக் வேறு எடுத்துகிட்டு போகல. ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா காலேஜ் பஸ்ஸில் வரப்போ இந்த ஃப்ரேம் அப்படியே கையில் எடுத்துகிட்டு வர எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன சார் ஃப்ரேம், என்ன சார் ஃப்ரேம், இந்த மாதிரி பர்த்டே அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் எல்லாருமே பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட். இந்த 23 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட் தான். இது இன்றைக்குமே மெமரபுளாக இருக்கும். ஸோ இதை கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த நேம் சொல்லலாமான்னு தெரில. ஸோ நல்லமணி காலேஜில் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு அந்த கிஃப்ட்டு நான் பிரிக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிரிக்கவே போகிறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்தது. இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். லைக் இது என் பர்த்டேக்கு நெக்ஸ்ட் வீக் கொடுத்தாங்க. இது கொடுத்தவங்க குரூப்பாக கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது தென்காசியில். ஸோ அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க எனக்கு. அவங்க தான் பிரசன்னா கௌரி எல்லாரும்.
நான் அதை பிரிக்கவே மனசு வரல. ஏன்னா பேக்கிங்கே அவ்வளோ நல்லா இருக்கு. பிரிக்க மனசு இல்லாமல் தான் இப்போ பிரிக்கிறேன். பார்ப்போம். Approximately 10 hours later. இப்போ நான் கூட பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வச்சுப்பேன் நம்புறேன். பார்ப்போம். முன்னாடி தான் பிரிக்கிறேன். எவ்வளோ பிரிக்க தரல எனக்கு. ஃபைனலி அமுதா, கௌரி, பிரசன்னா இந்த இவங்க கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் மகாத்மா காந்தி காலேஜ்லேருந்து. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. நல்லா கீட்டெல்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் இருக்கிறதுலையே பெரிய கிஃப்ட்டு. கொடுத்தவங்களும் ஸ்பெஷல் தான், அந்த காலேஜுமே ஸ்பெஷல் தான். ஸோ வந்ததுலே இதான் பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமு. எனக்கு பிரிக்க மனசே வரல. இது அவங்க கொடுத்தது நிறைய ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. ஸோ இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில கிஃப்ட் வந்துச்சு, அதை பார்த்துருவோம். இன்னும் என்ன வந்துச்சு, பென். இந்த பென் கொடுத்தாங்க. லைக் இந்த பிராண்டு தென்காசியில் மட்டும்தான் இருக்கும். தென்காசிலேயே ஃபேமஸான பிராண்ட் இது, பென்டால். ஸோ இந்த பெண்ணை இது ஒன்று கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்சஸ். இது என்ன கிஃப்ட்னு பார்ப்போம். ஸோ இதுவும் நல்லமணி காலேஜில் மதன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்தாரு சாருக்காக வாட்ச். ஸோ இந்த வாட்ச் நல்லா இருக்கு. தேங்க்யூ மதன், ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இதுதான் அல்டிமேட்டு. லைக் இதுதான் என்னன்னா, என்னோட மொபைலை கேட்டாங்க, உங்கள் மொபைல் டிசைன் என்ன சார், மாடல் என்ன சார்னு கேட்டாங்க. அதுவும் எப்படி கேட்டாங்கன்னா, நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம், ஸோ அதனால என்ன பிராண்டு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. சரி, நானும் அப்படி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா மொபைல் பிராண்டு கேட்டு ஒரு மொபைல் கேஸ் ஒன்று, லைக் அதில் என்னோட ஃபோட்டோலாம் பிரிண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு மொபைல் கேஸ், கோல்டன் கலரில் என்னோடய ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி அதில் ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் காட் இஸ் கிரேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒன். அண்ட் இது நான் மொபைலில் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். யூஸ் பண்ண கொஞ்சம் நாள், அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் ஆகிட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ஃபைனலி நம்மளோட இந்த பெரிய கிஃப்ட்டு வந்ததுலேயே பெரிய கிஃப்ட்டு தான். ஸோ இதை பிரிப்போம், பார்ப்போம். Meanwhile, இது எல்லாத்தையும் ஊர்லேருந்து கொண்டு வரதுக்கே பெரிய வேலையாக போயிடுச்சு. ஏன்னா தென்காசிலேருந்து இதை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே, இதுக்குன்னா எங்கள் அப்பா இங்கே திருச்சியிலேருந்து நான் தென்காசிக்கு வர வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். நாங்கள் போனது என்னமோ ஒரு 2 பேக் தான் எடுத்துகிட்டு போனேன். ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா 4 பேக்கோட விட்டேன். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஸோ பார்ப்போம். நான் அப்படியே பிரிச்சிருக்கணும், அவங்களும் இனி கேட்கவே இல்லை. எனக்கு இதை பிரிக்க மனசு வரலன்னு நான் அவங்கள்ட்டே சொல்லிட்டேன். ஸோ மனசு இல்லாமல் இப்போ பிரிக்கிறேன். ஆனால் அது மறுபடியும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டி வைப்பேனா இல்லை மடித்து பேக் பண்ணி உள்ளே வச்சிருவேனான்னு தெரில. ஏன்னா எனக்கு இதை யூஸ் பண்ணவே மனசு வரல. அந்த மாதிரி இருக்கேன்னா மொத்தமாகவே வச்சிருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். 15 minutes later. One eternity later. இதுலேயே தான் பிக்கெஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துமா. ஏ அப்பா, இதுலேயே தான் பிக்கெஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம். இன்ஸ்டால எடுத்து வச்சு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளிட்டர்லாம் யூஸ் பண்ணி ட்ரியோன்னு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கொடுத்த அந்த ட்ரியோவுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில் சொல்லக்கூடாது அந்த நேமு. ஸோ இது கொடுத்த அந்த ட்ரியோவுக்கு ரொம்பவே நன்றி. அது ஒரு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான காலேஜ், பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. லைக் நான் இந்த அளவுக்கு என்ன பண்ணேன், இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல.
ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லைக் ஆனந்த கண்ணீர் வருது அந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த சுச்சுவேஷனை. இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னால் ரிட்டன் எதுவுமே பண்ண முடியலன்றது தான் என்னோட ஒரு பெரிய ரெக்ரெட். அப்படின்னு இருக்கலாம், ஜஸ்ட் டீச் பண்ணிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போதுமே நீங்களாகவே இருங்க. நீங்களாகவே இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்போ, உங்கள் கூட இருக்கவங்களை நீங்களை பார்த்துக்கிறப்போ எல்லாமே தானாகவே நடக்கும். லைக் ஒரு மேஜிக் தான். நான் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நம்புகிறேன். நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா மேலே இருக்கவரை நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நான் என் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அந்த ஒரு 3 மாதம் அவங்கள நான் யார்ட்டையுமே இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை. எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிலாம் நானாக இருந்து என் கூட இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன். ஸோ கடவுளை என்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் கொடுத்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. வெறும் நன்றின்னு கூட சொன்னால் ஈடாகாது. ஸோ அதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் கொடுக்குறேன். ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் நானே உங்களுக்கு வரத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் இது கிஃப்ட்டு நம்ம தென்காசி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது. ஸோ அது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இன்னும் ஃபீட்பேக் லெட்டர்ஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது. லைக் ஃபீட்பேக் லெட்டர்ஸ் எல்லா காலேஜ்லேருந்து கொடுத்துருப்பாங்க, நான் எப்படி டீச் பண்ணேன்னா. ஸோ அது படிக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். லைக் நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமா, நம்ம பண்ண சின்ன சின்ன ஆக்ஷன் அவங்க நோட் பண்ணி அதில் எழுதி அது படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ஃபீட்பேக் வீடியோஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Thank you so much, my dear students. Be good and stay hot.